கோயம்புத்தூர்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது தொழில் நகரம். அந்த கோயம்புத்தூர்ல இருந்து மிகப்பெரிய ஆளா உயர்ந்தவர் தான் ஜிடி நாயுடு. அவரோட ஃபுல் பேர் வந்து பாத்தீங்கன்னா கோபாலசாமி துரைசாமி நாயுடு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு இயந்திரங்கள் மேல அப்புறம் புது கண்டுபிடிப்புகள் மேல அவருக்கு ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கு அவர் கல்வி படிக்கவே இல்லை. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆர்வம் சிந்தனை முயற்சி மூலியமா புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்கிட்டே இருந்தாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இயந்திரங்களையும் கால் பதிச்சிருக்காரு, அப்புறம் மரபணு மாற்றப்பட்ட விவசாயத்திலையும் கால் பதிச்சிருக்காரு, அப்புறம் இன்னும் பல இயந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்தியாவின் எடிசன் கூப்பிடுறாங்க. சோ இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரோட பெருமையாக சொல்லப்படுற ஜிடி நாயுடுவோட முக்கியமான 10 கண்டுபிடிப்புகளை பத்தி பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாக்குப்பதிவு இயந்திரம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டு போட போனோம்னா இவிஎம் மிஷின் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவிஎம் மிஷினை வந்து பாத்தீங்கன்னா ஜிடி நாயுடு அந்த காலத்திலேயே உருவாக்கி இருக்காரு. அவர் ஏன் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்குனார்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டெல்லாம் ஃபாஸ்டா எண்ண முடியும், அப்புறம் யாரும் அந்த ஓட்டை வச்சு ஏமாத்த முடியாது. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இயந்திரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் கணக்கிடும் இயந்திரம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் நம்ம ஈஸியா யூஸ் பண்றோம். இந்தியா கால்குலேட்டரே பார்க்காத காலத்திலேயே ஜிடி நாயுடு வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் உருவாக்கி இருக்காரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா கணக்கு இன்னும் ஃபாஸ்டா போட முடிஞ்சு. அப்புறம் சப்போஸ் ஹியூமன் பண்ணாங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். ஆனா இந்த கால்குலேட்டர் மூலியமா பண்றதுனால மிஸ்டேக்கே வரதில்ல. குறைந்த விலை ரேடியோ. அந்த காலத்துல ரேடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகமா இருந்துச்சு. பணக்காரங்க மட்டும்தான் ரேடியோ வாங்க முடிஞ்சு. சோ இதை பார்த்த ஜிடி நாயுடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மி விலையிலேயே ஒரு ரேடியோ செஞ்சாரு. இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களும் ஈஸியா அந்த ரேடியோ வாங்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிற மிஷின். அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக்சில இல்ல, வெறும் கற்கள் அப்புறம் கத்திகள் மூலமா தான் ஜூஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஜிடி நாயுடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல செஞ்சா ஒரு ஜூஸ் செய்யறதுக்கு நிறைய நேரம் ஆகும்னு அவரு பழச்சாறு எடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ஜூஸ் செய்ய முடிஞ்சு. அப்புறம் ஒரு பழத்துல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு ஜூஸ் எடுக்க முடியுமோ அதை எடுக்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவிங் பிளேட். ஜிடி நாயுடு தான் வந்து பாத்தீங்கன்னா சேவிங் பிளேடே கண்டுபிடிச்சாரு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சவர கத்தி யூஸ் பண்ணி தான் சேவிங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா சேவிங் பண்ண எப்பவுமே அவங்க கண்ணத்துல ரத்தமா தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்த ஜிடி நாயுடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ்ல ஒரு பிளேடு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணாரு. இந்த பிளேடு மூலமா சேவிங் பண்ணும்போது ஒரு சின்ன ரத்தம் கூட அவங்க முகத்துல இல்ல. சோ நம்ம இன்னைக்கு சேவிங் யூஸ் பண்ற பிளேடெல்லாம் ஜிடி நாயுடு கண்டுபிடிச்சது தான். நெக்ஸ்ட் 2 பேர் போற பெட்ரோல் கார். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் மட்டும் தான் போகக்கூடியது. இது வந்து பெட்ரோல் இன்ஜின் ஓடுது. மக்களுக்கு கம்மி விலையில கார் கொடுக்கணுங்கிறதுனால இதை கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் விவசாயத்தில் புதிய பயிர் வகை. ஜிடி நாயுடு வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்திலே தன்னோட காலை பதிச்சிருக்காரு. பருத்தி, மக்காச்சோளம், பப்பாளி மாதிரியான பயிரை மாடிஃபை பண்ணி நிறைய விளைச்சல் கொடுக்குற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளைச்சலை கொண்டு வர முடிஞ்சு. அந்த பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ரேசர். ஜிடி நாயுடு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்னால இயங்கக்கூடிய சேவிங் ரேசரையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நான் மாடர்ன் டேஸ்ல யூஸ் பண்ற ட்ரிம்மரோட முன்னோடி வெர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரேசர். ட்ரிம்மர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஒரு சின்ன மோட்டரை வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வச்சு நம்ம ஈஸியா சேவ் பண்ற மாதிரி உருவாக்கி இருந்தாரு. இது மூலமா நம்ம ஃபாஸ்டா சேவிங் பண்ண முடிஞ்சு. மின்சார மோட்டார். ஜிடி நாயுடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலேயே ஒரு மின்சார மோட்டார் வந்து உருவாக்கி இருந்தாரு. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா பல தொழிற்சாலைகள் இந்த மின்சார மோட்டரை யூஸ் பண்ணி தன்னோட உற்பத்தியை பெருக்கிட்டாங்க. அவங்களால இன்னும் ஃபாஸ்டாவும் குறைஞ்ச டைம்ல எல்லாம் முடிக்க முடிஞ்சு. சோ நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.